ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க 3 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கோமா ஸ்டேஜில் தான் இருக்கிறான். ஸோ அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து அவன் விழுந்திருப்பான்ல. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கான். அப்படி நினச்சிட்டு இருந்ததுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக குணமாகி வருவீங்கன்னு தெரியும் ஓம்காரா. எனக்கு எனக்கு கடவுள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்படி பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து ரூடி வாரான். ரூடி வந்துட்டு, அண்ணி நீங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிகாஸ் அண்ணன் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் வந்து ரொம்ப விருப்பப்படுவாரு. நீங்களே சோர்ந்து போற மாரி இருக்கக்கூடாது அண்ணி அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கவும், ஆமா ரூடி நான் வந்து இப்போ 2 மடங்கா ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினுமே அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் ரூடியும் அந்த இடத்துல இருந்து போயிருவான். ஸோ நம்ம ஹீரோயின் மறுபடியுமே ஹீரோட்ட பேசிட்டு இருப்பா. நீங்க எப்படியாச்சும் குணமாயி வரணும் ஓம்காரா அப்படின்ற மாரி. அந்த இடத்துக்கு ரமாமாயி வாராங்க. வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னுடைய ஓம்காராவுடைய நிலைமைக்கு நீ தான் காரணம். ஓம்காரா வச்சு தான் என்னுடைய பையனே இந்த உலகத்துக்கு வருவான். ஆனா நீ வந்து என் பையனை அப்படி வரவிடாமையே பண்ணிட்ட அப்படிதானே? உனக்கு எவ்வளோடி தைரியம் இருக்கும், நீ போ இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அவ சொல்லுவா, நான் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ தான் எல்லாம் பண்ண, நீ மட்டும்தான் எல்லாம் பண்ண. இப்போ என் ஓம்காராவோட உயிரை திரும்பி கொண்டு வா பாப்போம், உன்னால கொண்டு வர முடியாது, எல்லா வேலையும் பார்த்தது நீ மட்டும்தான், நீ ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ரொம்ப ப்ளேம் பண்றாங்க. நீ மட்டும் அன்னைக்கு இப்படி இப்படி என்கிட்ட சண்டை போடலன்னு வச்சுக்கோயேன், இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க தானே என்ன தண்ணியில தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் தான் தள்ளி விட்டேன், உன்னை சாகடிக்கணும்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனா என் ஓம்காராக்கு இந்த நிலைமை நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, எல்லாம் ஒன்னால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாரி பூஜை பண்ண போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி ஓம்காரா அதாவது உன் ஹஸ்பண்டுக்கு ஆபத்து வரும். அப்போ கடவுள்லாம் காப்பாத்த மாட்டாங்க. முடிஞ்சா என்ன வந்து விசிட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு குடுத்துருப்பாங்க. ஸோ அத நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு, நான் நிச்சயமா வந்து கடவுள் நான் உங்கள நம்புறேன். ஆனா நிச்சயமா வந்து ஓம்காராவ நான் உயிரோட கொண்டு வரணும். இது வந்து ஒரு முயற்சி தான் நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு அப்படியே கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்காங்கல்ல. ஸோ போனதுக்கப்புறம் அங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த மாரி நான் உங்கள்ட்ட பேசியிருக்கேன். எனக்கு நீங்க வந்து சொன்னீங்க, அந்த இன்ஜெக்ஷன் வேணும் அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே குடுத்துடுறாங்க. குடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கான ரேட்ட வந்து நான் இப்போ உன்ட்ட கேட்கல. எனக்கு எப்போ நேரம் வருமோ, அப்ப இதுக்கான ரேட்ட நான் கண்டிப்பா உன்ட்ட கேட்பேன் அப்படின்ற மாரி அவங்களுமே சொல்லிர்றாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் வாரா. பட் அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு இங்க சரியான ஷாக்குங்க. அந்த பொண்ணு தான் ஸ்வட்லானா. அந்த ஸ்வட்லானா சொல்றா, "அ இதற்கான விலைய நீ எனக்கு நிச்சயமா தரணும் கௌரி" அப்படின்ற மாரி அவளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த இடத்துல ஸ்வட்லானா இருக்கா அப்படின்னா, அந்த ஊசியில வந்து ஒரு வேளை பாய்சன் இருக்குமோ அப்படின்ற மாரி. மேபி இருக்கலாம். என்னன்னு நம்ம வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அத மாரி ஹீரோயின் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு இந்த மாரி அங்க உட்காந்து அவங்க அம்மா, அதாவது ஹீரோவோட அம்மா, ரூடி, அதுக்கப்புறம் அம்மாயி, அவங்களோட அப்பா எல்லாரும் அந்த இடத்துல தான் நின்னுட்டுருப்பாய்ங்க. ஸோ அப்போ வந்து அப்பா சொல்றாரு, நம்ம ஓம்காராவுக்கு வந்து ஒரு முன்னேற்றமும் இல்ல. ஸோ அவன வந்து நம்ம வந்து அவனுடைய பார்ட்ஸ வித்துரலாம். ஸோ அவன வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிரலாம். நான் சைன் பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கான். உடனே ஜான்வி வந்து ரொம்ப தடுக்குறாங்க. இல்லங்க இது நம்ம பையங்க. நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. அவன் என்னைக்குனாலும் அவன் எஞ்சு வந்துருவாங்க. நம்ம பையங்க. நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் இருப்பாள்ல, அவன் அந்த இன்ஜெக்ஷன போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டு இருப்பான். ஸோ வந்து ரூடி சொல்வான், "வேணாம் அண்ணி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். இத பார்த்துட்டு ரமாம்மா இவர "நீ என்ன என்னுடைய ஓம்காராவ கொல்ல போறியா? உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்?" அப்படின்ற மாரி சொல்லி கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து, "இல்ல நான் வந்து கொல்லலாம் இல்ல" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் சொல்லுவாரு, "நீ எந்த டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? நான் ஆல்ரெடி எல்லா டாக்டர்ட்டயுமே கன்சல்ட் பண்ணிட்டேன். யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ட்டாங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு இது ஒருத்தவங்க தந்தாங்க. எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் என்ன இந்த காரியத்த செய்ய விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே இன்ஜெக்ஷன நம்ம ஹீரோவுக்கு போட்டு விட்டுருதாம். ஹீரோவோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட அம்மா, அதுக்கப்புறம் ரூடி, அப்புறம் ரமா அம்மாயி எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அவங்க வந்து இவளையே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரூடி சொல்றான், "உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்? நீ வந்து என் அண்ணன இப்படி பண்ணிட்ட. அவன வந்து சாகடிக்க இப்படி பார்க்குறிய" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் திட்ட,
ஜான்வி வந்து உனக்கு யார் இந்த ரைட்ஸ் குடுத்தா? என்னுடைய பையனுடைய உயிர் எடுக்கிற ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்ட, ரமாமாயி ஒரு பக்கம் திட்ட, நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவம். ஹீரோவோட அந்த மானிட்டர் லெவல் கூட அந்த பல்ஸ் கம்மியாயிட்டே வருது. ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருப்பாங்க. நிச்சயமா ஓம்காராக்கு ஒண்ணும் ஆகுறத நான் விடமாட்டேன் அப்படின்ற மாரி அவ சொல்லிட்டு இருப்பா. ரமாமாயி வந்து அவ செவுட்லயே அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சிட்டு உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு என் மதன வந்து என்ட்ட இருந்து நீ பிரிச்ச. இப்ப வந்து நீ ஓம்காரவையே கொல்ல பார்க்குறியா? அப்படின்ற மாரி சொல்லிட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு தேவன் வந்துட்டு சொல்லுவாங்க, "நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஸோ டாக்டர் வந்து வாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நேரா சாமி கிட்ட போயிர்றா. போயிட்டு அந்த விளக்கு பொருத்தி வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதில கைய வச்சுட்டு ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கா. "என்ன எப்படியாச்சும் என்னுடைய ஓம்காராவ நீங்க காப்பாத்துங்க. நீங்க காப்பாத்தி தான் ஆகணும் கடவுளே!" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரொம்ப அவ ப்ரே பண்ணிட்டுருப்பா. இந்த நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவனுக்கு வந்து பல்ஸ் வந்துருது. வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அவன சந்தோஷமா பார்த்துட்டுருக்காங்க. "ஓம்காரா எப்படியாச்சும் நீ பொழச்சிட்டியா?" அப்படின்ற மாரி. ஸோ நம்ம ஹீரோயினுமே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, "கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்ற மாரி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டுருப்பாங்க. இந்த ஜான்வி வந்து "ஓம்காரா நீ எப்படியாச்சும் கண்ண முழிச்சிட்டல்ல, அதுவே போதும்" அப்படின்ற மாரி அவங்க பேசிட்டுருப்பாங்க. ஓம்காரா வந்து ரூடிட்ட வந்து, "நீ எப்படி இருக்க ரூடி?" அப்படின்னு கேட்பான். "நான் வந்து நல்லா இருக்கேன்" அப்படின்ற மாரி அவனும் சொல்லுவான். உடனே "சிவா அண்ணன் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் "இங்க இல்ல. பட் நான் உங்களுக்கு தெரியாம தான் இந்த விஷயத்த வச்சிருக்கேன்" அப்படின்ற மாரி ரூடியும் சொல்லுவான். உடனே அந்த இடத்துலருந்து நம்ம ஹீரோயின் போயிருப்பாளா, அத பார்த்துட்டு ஜான்வி வந்து, ரமாமாயி இங்க கொஞ்சம் இருங்க. நான் வந்து கொஞ்சம் போயிட்டு வரேன்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் நிக்கிற இடத்துக்கு ஜான்வியும் வந்திருப்பாங்க. வந்துட்டு, "சாரிம்மா என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம அந்த மாரி உன்ட்ட பேசிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "அதெல்லாம் பரவால்ல. நான் ஓம்காராவ எப்படியாச்சும் உயிரோட கொண்டு வரணும்னு தான் நெனச்சேன். பட் அவனுடைய உயிர பத்தி நான் யோசிக்காம எப்படிம்மா இதெல்லாம் நான் செய்வேன்?" அப்படின்ற மாரி அவளும் கேட்பா. உடனே "என்ன மன்னிச்சிரும்மா" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "பரவால்லம்மா" அப்படின்ற மாரி சொல்லிருவா. உடனே அவங்களுமே இவள வந்து ஹக் பண்ணிருவாங்க. சரியான நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து அவன் ஃபேஸ்ல தண்ணிய ஊத்திட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ரமாமாய பத்தி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நெனச்சு பார்க்கான். ஸ்விம்மிங் பூல்ல நடந்த விஷயம், இவ விழுந்த விஷயம் எல்லாத்தையுமே இவன் ஒரு பக்கம் நின்னு நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோயின் நிப்பா. ஸோ அந்த இடத்துக்கு ரமாமாயி வந்துட்டு, "உனக்கு அவ்வளோ தாண்டி மரியாதை. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்ட விட்டு கெளம்பி போ பாத்துக்கோ. இனிமேல் ஓம்காராவோட லைஃப்லயே நீ வந்துரக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து, "ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நான் ஒரு தடக்க ஓம்காராவ மட்டும் பார்த்துட்டு போயிர்றேனே" அப்படின்ற மாரி அவ கேட்கவும், "இனிமேல் உன் நிழலே அவன் கிட்ட படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன மறுபடியும் அவன பார்த்துட்டு போணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. ஓ! எனக்கு இப்ப புரிஞ்சுது. உனக்கு கேஷ் தேவைப்படுது அப்படிதானே? உனக்கு பணம் வேணும். சரி சொல்லு. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு. அவ்வளோ பணத்தையும் நான் எடுத்து நீட்டுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "எனக்கு பணம்லாம் தேவையில்ல அம்மாயி. நான் ஒரு தடக்க நான் ஓம்காராட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். ஓம்காராவோட குழந்தை" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து மயங்கி விழுந்துருவா. உடனே இத பார்த்துட்டு ரமாமாயி, "இவ என்ன ட்ராமா போட போறாளோ?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிர்றாங்க. இத பார்த்துட்டு பாட்டி ஓடி வாராங்க. பாட்டி ஓடி வந்துட்டு, "என்னம்மா ஆச்சு கௌரி? எந்திம்மா, எந்திம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. "ஜான்வி இங்க வா. நம்ம கௌரிய பாரும்மா. அவளுக்கு ஏதோ ஆயிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வியுமே கூட்டி இவங்க 2 பேருமே ஜ "ஓ கௌரி எந்திம்மா, எந்திம்மா" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சோஃபாக்கு கூட்டு போய் தண்ணிலாம் குடுத்து, "உனக்கு என்னம்மா ஆச்சு? ஹாஸ்பிட்டல் போவோமா? டாக்டர பாக்குமா? டாக்டர வர சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் வேணாம்மா. இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு இப்ப சரியாயிட்டு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பா. அந்த இடத்துல வந்து "கௌரி சர்மா இங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்க, யாருன்னு பார்த்தா போலீஸ் வந்திருக்காங்க. உடனே "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இந்த மாரி இவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஓபராய் அதாவது ஓம்காரா தான் வந்து கேஸ் குடுத்துருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், ஓம்காரா அந்த இடத்துக்கு வந்து, "ஆமா நான் தான் கேஸ் குடுத்தேன். இவள கூட்டிட்டு போங்க சார்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இத பார்த்துட்டு பாட்டி சொல்றாங்க, "இவ இந்த வீட்டோட மருமக. இவள எப்படி நீ கூட்டிட்டு போக சொல்லலாம்? இவ என்ன அப்படி தப்பு பண்ணா நீ இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜான்வி சொல்றாங்க, "உனக்கு என்ன லூசா ஓம்காரா? திடீர்னு எதுக்கு நம்ம வீட்டு மருமகளே இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போணும்னு சொல்ற?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஒரு நிமிஷம் அம்மா நீங்க நிப்பாட்டுங்க" அப்படின்னு சொல்லிர்றான். சொல்லிட்டு, "அன்னைக்கு இவ தான் ரமாமாயிய ரொம்ப கஷ்டப்படுத்துனா. அவங்கள வந்து சாகடிக்க கூட பிளான் பண்ணியிருக்கா. அதனால தான் சொல்றேன். இவளுக்கு வந்து இவளும் ஒண்ணு தான், அந்த ஸ்வட்லானாவும் ஒண்ணு தான். 2ம் ஒரே கேஸ் தான். நீங்க கூட்டிட்டு போங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட்ட சொல்லிர்றான். உடனே அந்த 2 லேடி ஸ்டாஃப்பும் வந்து கூட்டிட்டு போக வராங்க. அப்ப வந்து "நோ, நோ கூட்டிட்டு போகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேக்கு. யாருன்னு சொல்லி பார்த்தா ரமா அம்மாயி வந்திருக்காங்க. வந்துட்டு, இல்ல இவ வந்து எங்க வீட்டோட மருமக. நீங்க வந்து கூட்டிட்டு போகக்கூடாது. யாராச்சும் இவ கிட்ட வந்தீங்க அவ்வளோதான். உங்களுக்கு மரியாதை கெட்டுரும். பின்னாடி போங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லிட்டு,
சொல்லிட்டு இவங்கள கௌரிய பார்த்துட்டு, "நீ ஏம்மா கவலைப்படுற?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ கேட்கான், "இல்ல ரமாமாயி இவ தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இவ என்ன ஒண்ணுமே பண்ணலப்பா. நீ 3 மாசம் கோமா ஸ்டேஜ்ல இருந்திருக்க. ஸோ வந்து நான் என் கண்ணால பார்த்தனே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். "கண்ணால் பார்க்கறதெல்லாம் உண்மையா இருக்காதுப்பா" அப்படின்ற மாரி இவங்களுமே சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, "ஷி இஸ் பிரெக்னன்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "உன்ன மாரி ஒரு குட்டி ஓம்காரா வரப்போறான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பார்த்துட்டு பாட்டி, "இதெல்லாம் உண்மையா ரமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா இதெல்லாம் உண்மைதான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஜான்வி நீ பாட்டி ஆக போற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இந்த வந்திருக்க போலீஸ்காரங்களுக்குலாம் லட்டுவ குடுத்து அனுப்புங்க. நம்ம வீட்டு மருமக ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஹீரோக்கு வந்து சரியான டென்ஷன் ஆகுது. சரியான கோவத்துல நின்னுட்டு இருக்கான். அவனுடைய கோவம் இந்த ரமா அம்மாயிக்கு புரியாம, "நீ நல்ல விஷயம் சொல்லியிருக்கம்மா தங்கமே" அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி காட்டிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு அவன் சரியான காண்டுல மொறச்சிட்டு இருப்பான். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து அவள ஒரு செட் ஆஃப் கேஷ வந்து அவ தலையில அப்படியே சுத்தி, அந்த தட்டுல ஆரத்தி தட்டுல வச்சுருவாங்க. வச்சுட்டு, "இந்த பாரும்மா கௌரி, இனிமேல் நீ ரொம்ப சேஃபா இருக்கணும்" அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா சொல்லுவாங்க, உனக்கு வந்து பொம்பள பிள்ளை தான் பிறக்கும்னு எனக்கு தோணுதும்மா. ஏன்னா நம்ம வீட்ல நம்ம பிரியங்கா வந்து இந்த வீட்ட விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து பொம்பள பிள்ளை தான் இருக்கணுங்கிற மாரி எனக்கு தோணுது. இருக்கும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது" அப்படின்ற மாரி சொல்லவும், அங்க இந்த ரமா அம்மாயி வந்துட்டு, "அதெல்லாம் கிடையாது. ஒன்லி ஆம்பள பையன் மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கு. ஸோ இத பார்த்துட்டு பாட்டி வந்து, "பொம்பள பிள்ளையா இருந்தா என்ன? ஆம்பள பிள்ளையா இருந்தா என்ன? எல்லாம் ஆரோக்கியமா இருந்தா ஓகே தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓம்கார் அந்த சைடு நிப்பானா. ஸோ இது ரமாமாயி வந்துட்டு, "இங்க பாரு ஓம்காரா, இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவனையுமே நிக்க வச்சுட்டு அப்படியே ஆரத்தி காட்டிட்டு இருப்பாங்க. அவன் நம்ம ஹீரோயின பார்த்து மொறச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆரத்திலாம் காட்டி முடிச்சுட்டு, "உங்களுக்கு இப்போ பிரைவசி தேவைப்படும்னு நெனைக்கிறேன். சரி நீங்க ரூமுக்கு போங்கப்பா" அப்படின்ற மாரி ரமா அம்மாயி சொல்லிர்றாங்க. ஸோ ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட்டு ரூமுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டுருப்பாள்ல. ஸோ அவன் வந்து நின்னுட்டுருப்பான். உடனே இவன் வந்து கதவ அடைச்சுட்டு, அவள போய் பாசமா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு தண்ணிலாம் குடுக்குறான். உடனே அவ சொல்றா, "இல்லங்க எனக்கு தண்ணி வேண்டாம்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல இத நீ குடி. உன்னுடைய ஹெல்த்துக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து எ உட்கார்றான். உட்காந்துட்டு அவ கைய புடிச்சு, "ரொம்ப தேங்க்ஸ் கௌரி. இப்போ உன்னால நீ சொன்ன இந்த நல்ல விஷயத்தினால தான் என்னுடைய குடும்பத்தில எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கறாங்க. இந்த சந்தோஷத்துக்கு நீ தானே காரணம்" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். "அதனால உனக்கு தேங்க்ஸ் சொல்லி தானே ஆவணும். ஒரு நிமிஷம் வெயிட்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து நீட்டுறான். "இந்த கிஃப்ட் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கா. "உழைச்சு பாரு" அப்படின்ற மாரி அவனும் சொல்றான். உடனே உழைச்சு பார்க்குறவளுக்கு சரியான சாக்கு. என்னன்னு பார்த்தா அப்படின்னா, இந்த இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது வந்து பிரெக்னன்சி கிட். போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றான். உடனே எதுக்கு ஓம்காரா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நான் உன்ன நம்புறதா ஐடியால இல்ல. நீ சொல்ற எதையுமே நான் நம்ப போறதா ஐடியாலயும் இல்ல. நீ வந்து உன் வாயில இருந்து வர்றது ஃபுல்லா பொய்யி, கள்ளத்தனம் மட்டும் தான். நீ இவ்வளோ நாள் என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதா? ஸோ நீ வந்து என்ன பண்ற? இப்ப நீ செக் பண்ணிட்டு வந்தே தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்றான். உடனே ஹீரோயின் வந்து இதெல்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கு. பார்த்துக்கோ. தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஸோ இந்த மாரி நீ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா, அவள வந்து தள்ளி விடுறான். உடனே அவ வந்து போறா. போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல நின்னுட்டு என்ன செய்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அவன் வெளியில இருந்து கத்துவான். கத்திட்டு, "நீ இப்போ வந்து வெளியில வரப்போறியா என்ன? உனக்கு ஒரு டெஸ்ட் எடுக்க இவ்ளோ நேரமா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். நான் இப்போ 5 எண்ணுவேன். அதுக்குள்ளயே நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி எண்ணிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஷோ மீ அப்படின்னுமா. உடனே இல்லங்க பரவால்ல, இல்லங்க நான் சொல்றத நீங்க நம்புங்க. டாக்டர் அன்னைக்கே சொன்னாங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, டாக்டர் சொல்றதெல்லாம் நான் நம்பணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இப்ப நீ காட்டுறியா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருந்து புடுங்க பார்ப்பான். ஸோ அவ வந்து கையில டைட்டா புடிச்சிருப்பான்ல. சண்டை போட்டு அவ கையில இருந்துமே வாங்கிர்றான். வாங்கிட்டு "யூ ஆர் பிரெக்னன்ட்" அப்படின்னுமா. உடனே வந்து இவ ஒண்ணும் சொல்ல மாட்டா. "இது எப்போ நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இது அன்னைக்கு ரமாமாயி ஜூஸ் தந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க குடிச்சீங்கல்ல, அன்னைக்கு தான்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே இவ வந்து "இப்ப நம்புறீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. "நான் இப்ப நம்பல" அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வாரான் கீழ. இழுத்துட்டு வந்துட்டு அந்த சாமி இருக்கும்ல, ஸோ அந்த சாமி கிட்ட வச்சு அந்த விளக்கு இருக்கும். அந்த விளக்குல வந்து அவ கைய வச்சுட்டு, "உன்னுடைய மகாதேவன் மேல நீ அவ்ளோ வந்து நம்பிக்கை வச்சிருக்கல்ல, இப்ப சொல்லுடி நீ. நீ வந்து பிரெக்னன்ட்டா இருக்கியா? என்னுடைய பிள்ளை வந்து உன் வயித்துல இருக்குன்னு சொல்லிட்டு, நீ வந்து இப்போ நீ சத்தியம் பண்ணு இந்த சாமி முன்னாடி" அப்படின்ற மாரி சொல்றான்.
உடனே இதை பார்த்துட்டு நம்ம ரமா அம்மாயி வந்து சொல்றாங்க, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜான்வியும் சொல்லுவாங்க, உனக்கு என்ன லூசா ஓம்காரா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா எனக்கு லூசா, அவளை சத்தியம் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, அவங்க ரெஸ்ட் ரூமில் நிற்கும்போது, கடவுளே இது என்ன சோதனை எனக்கு, இவர் வேற இப்படி டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது வந்து டபுள் லைன் எனக்கு காமிக்காது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஃபோன் ஞாபகம் வரும். ஃபோனில் அடித்து பார்க்கும்போது பவுடர் ப்ளஸ் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் டபுள் லைன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். உடனே இவங்க வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி அதை செஞ்சு அவன்கிட்ட காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சிட்டு இவங்க வந்து அந்த இடத்துல அமைதியாக ப்ராமிஸ் பண்ண முடியாமல் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ வந்து ரமாமாயி வராங்க, வந்துட்டு என்னாச்சுப்பா என்னாச்சு, என்ன எதுக்கு இவன் வந்து இப்படி கை நீட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, பொய் ரமாமாயி, எல்லாமே பொய், இவ சொல்றது ஃபுல்லாக பொய், ட்ராமா, எல்லாமே இவ தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இந்த விஷயத்துல இவ பொய் சொல்லுவாளாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அவளை சத்தியம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். உடனே இவளும் வந்து நேராக சாமி கிட்ட கையை நீட்டிட்டு, நான் பண்ணுற விஷயம் எல்லாமே நல்லது தான், நான் உண்மையாக தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சொன்னதுக்கப்புறம் ரமாமாயி, அம்மா கையை எடுமா, கையை எப்படி பொத்து போய் இருக்கு பாரு, ஏன் ஓம்காரா நீ இப்படி பண்ணுற, உனக்கு அறிவே இல்லையா, இவளை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவனும் சில மாதிரி அப்படி நின்றுட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து போக பார்ப்பாங்களா, அப்போ வந்து ரமாமாயி சொல்கிறாங்க, நீ வந்து அவளை ரூமுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் வந்து அவள் கையை பிடிச்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போக பார்ப்பான். அப்போ மறுபடியுமே சொல்கிறாங்க, நீ அவளை தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து அவளை தூக்குறான். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து, என்னை மன்னிச்சிருங்க மகாதேவா, என் புருஷனை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வேலையை அதாவது உங்கள் மேலே ப்ராமிஸ் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவள் வந்து யோசிச்சுட்டு இருப்பாள். இவன் அப்படி தூக்கிட்டு அவளை போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து இவன் ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா வெளியிலேருந்து வருவான் போல். ஸோ இதை பார்த்துட்டு ரமாமாயி வந்து, உனக்கு அறிவு இருக்கா, உன்னோட ஒய்ஃபோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை தானே நீ பார்க்கணும், இப்போ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு வேலை இருந்துச்சு அதான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். உடனே, உன்னால் என்னுடைய மருமக இன்னும் தூங்காமல் இருக்கா பாரு, அவள் இப்படி தூங்காமல் இருந்தால் அவள் உடம்புக்கு என்ன ஆகுறது, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பிள்ளை தானே முக்கியம், ஸோ நீ ஏன் இப்படி பண்ணுற ஓம்காரா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஜான்வி வந்துடுவாங்க. ஜான்வி வந்ததுக்கப்புறம், என்ன ஆச்சு ரமாமாயி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாரி இவன் வந்து இவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது, கௌரியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி கூட கிடையாது, இவன் பெசாட்டு போயிட்டாமா, ஆனால் அவளை பாரு அவள் தூங்காமல் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஓம்காரா சொல்லுவான், தூங்குறதுலாம் அது வந்து அவங்களுடைய விருப்பம், அவள் படுத்து தூங்க வேண்டியதானே, எனக்காக யார் வெயிட் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருப்பான். உடனே ரமாமாயி சொல்வாங்க, அது எப்படிப்பா உனக்காக அவள் வெயிட் பண்ணுவா, எப்போவுமே வந்து உனக்காக எப்படி அவள் தூங்குவா, எப்போவுமே உனக்காகத்தானே வெயிட் பண்ணிட்டு இருப்பா, ஸோ நீ ரூமுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே இவனும் வந்து ரூமுக்கு வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோயின், எங்கெங்க போனீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் கிளாப் பண்ணிட்டு, அம்மா ரொம்ப நடிக்கிறம்மா, உன் ட்ராமாவுக்கு அளவே கிடையாது, ஒரு பொய்ய சொல்லி இப்போ பாரு என் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் உன்கிட்ட நீ வர வச்சிருக்க, இப்போ என்ன பாரு அவங்க வந்து என்னை பற்றி யோசிக்கிறாங்களா, என்னை பற்றி சுத்தமாக யோசிக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ட்ராமா போட்டுட்டே திரிவ நீனு அப்படின்னு சொல்லி அவளை பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல வர, நிறுத்து நீ பாட்டு, இதுக்கு மேலே நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அது மட்டும் இல்லாமல் இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அந்த குழந்தைன்னு அந்த குழந்தைக்காக தானே இவ்வளோ ஹானம் நீ பண்ணிகிட்ருக்க, இந்த 6 மாதம் உனக்கு டைமு, அந்த குழந்தை என் கையில் வந்தோடனே நீ என்ன பண்ணிடணும், இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும், அந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிடுவேன் தனியாக, நீ வந்து இங்கே லைஃப் டைம் இருக்கிறதுக்காக இவ்வளோ பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு, ஒழுங்கு மரியாதையும் அவன் பேச்சை நீ நிப்பாட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவன் வந்து தூங்க போயிடுவான். உடனே மார்னிங் ஆகுது. உடனே ரமா அம்மாயி வந்து பேய் மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. இவன் திரும்பி பார்த்துட்டு, என்னாச்சு, என்ன திடீர்னு இவ்வளோ சீக்கிரம் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா உன் ஒய்ஃப் வந்து இது வாக்கிங் போகணும், ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் நீ வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவன் சொல்கிறான், இந்த மிட் நைட்டில் என்ன நீங்கள் போய் வாக்கிங் கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது மிட் நைட் இல்லை, ஏர்லி மார்னிங் 5:30, அதாவது 6 o'clock இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே சொன்னதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், இல்லை அம்மாயி அவளுக்காண்டி மட்டும் யோசிக்கிறீங்க, நான் இது என்னுடைய
ரைட்ஸு. ஸோ நான் தூங்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அப்ப நீ என்னுடைய பேச்ச கேட்க மாட்டியா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சரி நான் கேட்குறேன். உங்களுக்கு வேற என்ன செய்யணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போதைக்கு அவள வாக்கிங் கூட்டிட்டு போணும். மிச்சபடி வேற நான் அப்புறமாட்டி சொல்றேன். எஞ்சி போப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஞ்சி போறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இத வந்து அவன் நின்னு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு, "ஓம்காரா" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, "ஆ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். ஃபர்ஸ்ட்டு என்னுடைய இடத்த நீ வந்து ஆக்கிபை பண்ண. என் ரமாமாயி என் அம்மாட்ட இருந்து. இப்போ வந்து என்னுடைய தூக்கத்தையும் வந்து நீ வந்து இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாருங்கங்க. பேர்ட்ஸு, இந்த காலையில உள்ள சன்செட்டு இதெல்லாம் பாருங்க. எவ்ளோ நல்லா இருக்கு. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க வாங்குங்க நம்ம வாக் பண்ணலாம் அப்படின்ற மாரி அவ பேசிட்டு இருப்பா. உடனே இவனும் சரி அப்படின்ற மாரி அவள கூட்டு போயிட்டுருப்பான். வாக்கிங்லாம் போயிட்டு நம்ம ஹீரோயின் ஹால்குள்ள என்ட்ரி ஆயிட்டு வந்துட்டுருப்பா. ஸோ அந்த இடத்துல வந்து ரமாமாயி வந்துட்டு, வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ஆமா, போயிட்டு வந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். உனக்கு செக்கப் பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னது செக்கப்பா? அன்னைக்கு தானே பண்ணோம். இப்ப ஏன் உடனே பண்ணணும்? இப்பவே போணுமா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டுருக்க. "ஆமா, இப்ப தான் போணும். அங்க கார் ரெடியா இருக்கு. நீ போய் ரெடி ஆயிட்டு மட்டும் வா. ஏன்னா வந்து பேபியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல." அந்த மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. எங்க நம்ம பிரெக்னன்ட் இல்லன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாரி அவ முழிச்சுட்டு இருப்பா. அந்த இடத்துல வந்து அவங்களும் போயிர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓம்காரா வந்து கௌரிய கூட்டிட்டு வருவானா, "நீ வேகமா நட. இந்த மாரி ரமாமாயி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போணும் வா" அப்படின்ற மாரி சொல்லி கூட்டிட்டு இருப்பான். உடனே இவங்களும் நடந்து வந்துட்டு இருப்பாங்களா, ரமாமாயி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு கண்ண கண்ண காமிக்கிறாங்க ஓம்காராட்ட. உடனே "சப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி போயிட்டு அவ மேல கைய போட்டு, "வாம்மா ஒழுங்கா நடம்மா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டுருப்பான். அப்படியே வெளியில நடந்து வந்துட்டுருப்பானா, ஸோ அந்த இடத்துல வந்து காருக்கு முன்னாடி இவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ பவ்யா அந்த இடத்துக்கு வந்துருவா. பவ்யாவ வந்து யாரோ கன் வந்து ஷூட் பண்றதுக்கு எய்ம்ல வச்சிருக்காங்க போல. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கால்ல, அவ வந்து நின்னுட்டு இருப்பாளா, பவ்யா கேட்பா, "எங்க போறீங்க அக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரமாமாயி சொல்றாங்க, "ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்." "சரி ஓகே தானே, வாங்க கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பவ்யாக்கு எய்ம் பண்ணவன் கௌரி கால்ல சுட்டுருவான். உடனே இத பார்த்துட்டு கௌரி வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து அப்படியே விழுந்துருவாங்களா. ஸோ ஓம்காரா வந்து, "என்னாச்சு கௌரி?" அப்படின்னு சொல்லிட்டு அவள தூக்கிட்டு ரூமுக்கு வருவான். அவ வந்து வலியில வந்து ரொம்ப கத்திட்டு இருப்பா. அந்த சமயத்துல கூட ரமாமாயி சொல்றாங்க, "வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிறக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எல்லாரும் பதறுவாங்க. ஸோ அந்த இடத்துல "ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரமாமாயி கத்துவாங்க. உடனே ஜான்வி, "நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. உடனே இவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஓம்காரா வந்து கௌரி கிட்ட தான் உட்கார்ந்திருப்பான். ஸோ அவன எந்திரிக்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா சொல்லுவாங்க, "இப்போ அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆவட்டுமா, உனக்கு இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்ங்கிற பேர்ல, அவளுக்கு அந்த புண்லயே அவங்க வந்து கைய வச்சு வச்சு அமுக்கி அவ ரொம்ப கத்திட்டு இருப்பா. அந்த இடத்துல ஓம்காரா சொல்லுவான், "பாத்து ரமாமாயி" அப்படின்னு சொல்லுவான். இத பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான் காண்டாகும். அந்த இடத்துல டாக்டருமே வந்துருவாங்க. வந்துட்டு, "இங்க பாருங்க டாக்டர், இவங்க கால்ல அடிபட்டுருக்கு. அப்போ குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ரமாமாயி கேட்பாங்க. "அது எப்படிங்க? கால்ல அடிபட்டா குழந்தைக்கு என்ன பிரச்சனையாகும்?" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. "ஷி இஸ் பிரெக்னன்ட். நீங்க வந்து அவங்க வயித்துல வந்து ஹார்ட் பீட் துடிக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. உடனே அவங்களுமே செக் பண்றாங்க. பட் ஹார்ட் பீட் துடிக்கல. உடனே "என்னது இது? இவங்களுக்கு ஏன் ஹார்ட் பீட் துடிக்க மாட்டேக்கி?" அப்படின்ற மாரி அவங்களுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. "நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வாங்க. ஸோ அங்க வச்சு தான் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "அதெல்லாம் வரமாட்டா. ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போக்கூடாதுன்னு" ரமாமாயி சொல்லிட்டு, "எதா இருந்தாலும் எவ்ளோ செலவானாலும் எங்க வீட்ல வச்சு இந்த ரூம்ல வச்சே பாருங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே டாக்டரும் அங்க போயிட்டு, "அல்ட்ராசானிக் மிஷின் வேணும். ஸோ அத நீங்க இந்த வீட்டுக்கு வந்து குடுத்து விடுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓம்காராட்டயும் சொல்லிர்றாங்க, "அந்த மிஷின் இங்க இருந்துச்சுன்னா, ஓகே தெளிவா எல்லாத்தையும் பாத்தரலாம்." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின பாக்க பவ்யா வந்திருப்பா. அங்க வந்து ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. "என்னதுடா இது? ரமாமாயி தான் சொன்னாங்க கௌரி ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு. ஆனா இங்க இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரூம் சைடா கிராஸ் பண்ணி போறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து கடவுள்ட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. "நான் என்ன பண்ணுவேன்? இப்ப தான் எல்லாமே தெரிய போகுது. நான் மறைச்சு வச்சிருக்க உண்மை எல்லாமே தெரிஞ்சிரும். இந்த ரமா அம்மாயி என்னை இப்ப வீட்ட விட்டு தொரத்திருவாங்க. அப்ப எப்படி நான் ஓம்காராவ காப்பாத்துவேன்? நான் என்னதான் பண்றது?" அப்படின்ற மாரி அவங்க வந்து ரொம்ப கடவுள்ட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த சைட்ல வந்து நிழல் தெரியும். ஓம்காரா நிழல் மாரி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஓம்காராட்ட உண்மைய சொல்லிரலாம். "கடவுளே எனக்கு இதான் சரியா படுது. நான் ஓம்காராட்ட போய் உண்மைய சொல்லிர்றேன்." அப்படின்ற மாரி கடவுள்ட்ட சொல்லிட்டு நேரா அந்த
அந்த கதவு கிட்ட நின்னு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நின்னு, "என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்படி பிரெக்னன்ட் இல்ல. நான் வந்து ரமாமாயி அகெயின்ஸ்டா வந்து எவிடன்ஸ் எடுக்க தான் நான் கொஞ்ச நாள் இருக்கிறது தான் இந்த வீட்ல இருக்கணும். அதனால தான் நான் இப்படி சொன்னேன்." அப்படின்ற மாரி எல்லா உண்மையுமே அந்த இடத்துல சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் ரூம்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல. ஸோ நம்ம ஹீரோயின வந்து ஸ்கேன் பண்ண அந்த டாக்டர் வந்து அந்த அல்ட்ராசானிக் மிஷின் வச்சிருப்பாங்க போல. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து எதுவுமே அந்த இதுல இல்லையா, உடனே ரமாமாயி சொல்றாங்க, "குழந்தை எங்க?" அப்படின்ற மாரி ரமாமாயி சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க மிஷின்ல ஏதோ ஃபால்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாயி அங்க பேசிட்டு இருக்கவும், "அதெல்லாம் ஒண்ணும் ஃபால்ட் இல்ல. வெயிட் வெயிட்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோனயே அங்க பேபி சீன் ஆகுது. ஸோ இத பார்த்துட்டு எல்லா குடும்பமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின், "இது என்னப்பா ட்விஸ்ட்டா இருக்கு?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பவ்யா இவங்கள பார்த்து சிரிப்பாங்க. ஸோ தனியா கூட்டு வந்து பவ்யாட்ட கேட்குறாங்க. உடனே பவ்யா சொல்றாங்க, "நீங்க ஓம்காரான்னு நெனச்சிட்டீங்க. ஓம்கார் அந்த இடத்துல இருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த ஃபுல்லாமே நான் தான் கேட்டேன். நீங்க இந்த விஷயத்த பத்தி எனக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்ங்கிற அவசியமே கிடையாது. நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்கும், ஓம்காராவோட நல்லதுக்காக தான் இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம், "இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டீங்கல்ல. ஸோ கடவுள் தான் உங்களுக்கு நடத்தி வச்சாங்கன்னு நெனச்சுக்கோங்க. பட் நான் உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்லி முடிக்கிறாங்க. அதே மாரியே அந்த டாக்டரும் வந்து, "பேபி இஸ் ஃபைன். நீங்க நல்லா பார்த்துக்கோங்க." அப்படின்ற மாரி அந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. வெளியில வந்ததுக்கப்புறம், நான் சொன்ன மாரியே பண்ணிட்டீங்களே. இந்த விஷயம் மேபி கண்டிப்பா நெனைக்கிறேன் ரகசியமா தான் இருக்கும் அப்படின்றது." அப்படின்னு சொல்லிட்டு பவ்யா சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அந்த டாக்டர்ட்ட வந்து பவ்யா தான் வந்து இந்த மாரி நீங்க பேசணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க போல. அப்புறம் ரூம்ல நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ரமாமாயி எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்றது? எந்த மாரி அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறது? அப்படின்றத. அதுக்கப்புறம் எஞ்சு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருப்பாங்க போல. ஓம்காரா வந்துட்டு, "உனக்கு என்ன வேணும்? எங்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லங்க என் ட்ரெஸ் எடுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லுவா. உடனே, "நான் எடுத்து தரேன். நான் ஹெல்ப் பண்றேன்." அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே, "இல்ல பரவாயில்லங்க. நானே பார்த்துப்பேன்." அப்படின்ற மாரி அவ சொல்லிட்டு போய் எடுத்துட்டு இருப்பா. அவளால எடுக்க முடியாது. பிகாஸ் கால்ல அடிபட்டுருக்கும்ல. ஸோ அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். உடனே, "தேங்க்யூங்க." அப்படின்ற மாரி சொல்லிருவா. உடனே சொன்னதுக்கப்புறம், "நான் வந்து யாரோ ஒரு பொண்ணு தானே. ஸோ நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றது பெரிய விஷயம்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் வந்து யாருக்குனாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் நெனச்சேன்னா யாருக்குனாலுமே நான் ஹெல்ப் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி அவனும் சொல்றான். இந்த இடத்துல க ரமாமாயி வேற, அ "குழந்தைய நல்லா பார்த்துக்கோ." அப்படின்ற மாரி இவள மிரட்டிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு ரூமுக்கு போய் ரமாமாயி எல்லா பொருளையும் போட்டு தேடிட்டு லாஸ்ட்டா அந்த மதனுடைய ஃபோட்டோவ எடுத்துட்டு, "மதன் நீ இந்த உலகத்துக்கு வரப்போற." அப்படின்ற மாரி சொல்லிட்டு சைக்கோத்தனமா பார்த்துட்ருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து ரூம்ல நின்னுட்ருப்பாளா, அப்போ வந்து அவ அந்த சைடு போயிட்டுருப்பாளா, உடனே ஹீரோ வந்து, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்லங்க நான் போய் எடுத்து குடிச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் உனக்கு எடுத்து தரேன்." அப்படின்பான். "இல்லங்க பரவால்ல." அப்படின்னு சொல்லும்போது, "நான் தான் சொல்றேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா அந்த இடத்துக்கு போவான். போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்க. "என்னது பாலா? பால் எனக்கு வேண்டாமே." அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவன் ஊத்திட்டு வந்திருப்பான் போல. உடனே, "இல்லங்க எனக்கு பால் வேணாம்." அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டே இருப்பா. "அதெல்லாம் தெரியாது. நீ குடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய புடிச்சு அந்த இடத்துல வைக்க போவான். ஸோ அவ என்ன பண்ணுவா, அவ வந்து விட்டுருவா. அந்த இடத்துல அந்த பால் கீழ கொட்டிரும். உடனே இவனுக்கு சரியான கோவம் வரும். ஆனா கோவத்த வந்து வெளிக்காட்டாம, "ஒண்ணும் பண்ணாத." அப்படின்னு சொல்லுவான். "ஒரு 2 நிமிஷம் டைம் குடுங்க. நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிர்றேன்." அப்படின்ற மாரி சொல்வா. "நீ எதுவுமே பண்ண வேணாம்." அப்படின்ற மாரி அவன் சொல்ல, இவ கேட்காம, "கிளீன் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்லி கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பா. ஸோ அப்படியே காலு ஸ்லிப் ஆகி அப்படியே விழ போயிருப்பா. ஸோ அவனுமே புடிச்சிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் எந்திரிச்சுட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்ங்க." அப்படின்னு சொல்லுவா. உடனே அவன் வந்து, "எதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்ற? எது?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே, "இல்லங்க நீங்க என்ன காப்பாத்தீங்கல்ல, அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் காப்பாத்திருப்பேன். அண்ட் யூ இந்த இந்த குழந்தைக்காக மட்டும் தான் உன்ன நான் இவ்ளோ தூரம் நான் கேர் பண்ணி பாக்கேன். மிச்சபடி வேற எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஸோ நீ எதையுமே நெனச்சுட்டு என்ட்ட அட்வான்டேஜ் ஓவரா எடுத்துக்காத." அப்படின்ற மாரி அவனுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்ஷா அவள்ட்ட சொல்லுவான். உடனே இவளும், "நான் உங்கள்ட்டலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலங்க. நீங்க தாங்க வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, என்னைக்கும் இல்லாம." அப்படின்ற மாரி பேனுக்குன்னே டீஸ் பண்ணுவா. அவன் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம, "இந்த ஓம்காராவால செய்ய முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது பாத்துக்கோ." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருப்பான். உடனே இவ சொல்லுவா, "அப்படியா? சரி எனக்கு பரேல்ல இருந்து எனக்கு புடிச்ச ஃபேவரட்டான என்னுடைய பானிபூரி வேணும். உங்களால கொண்டு வர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே அவன் அந்த இடத்துல இருந்து ஒண்ணும் சொல்லாம போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. "நான் இந்த மாரி ரொம்ப பொய் சொல்றேன். ஓம்காராட்டயே பொய் சொல்றேன். இது ரொம்ப தப்பு தான்.
நான் பண்ற இந்த தப்ப எந்த ஒரு விஷயத்தாலயும் சரி கட்ட முடியாது தான். பட் கடவுள் என்ன மன்னிச்சிருங்க. நான் ரமா அம்மாயிக்காக மட்டும் தான் நான் இப்படி பண்ணேன். ஓம்காராவ காப்பாத்தணும்ங்கிறதுக்காக மட்டும் தான் பண்ணேன். வேற வழி இல்ல எனக்கு. நான் எப்படியாச்சும் ப்ரூஃப் பண்ணிட்டு கூட நான் அந்த வீட்ல இருந்து போயிருவேன். அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ரமா அம்மாயி வருவாங்க. வந்துட்டு, கௌரி என்னம்மா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "இல்ல நான் சும்மா தான் இருக்கேன். உட்கார்ந்திருந்தேன்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவாளா. "உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். என்ன கிஃப்ட்ன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லையே இந்த கிஃப்ட் என்ன கிஃப்ட்ன்னு எனக்கு தெரியல" அப்படின்ற மாரி அவ சொல்ல, "இந்தா புடி இந்த கிஃப்ட் உனக்கு தாம்மா" அப்படின்ற மாரி சொல்லி குடுப்பாங்க. அவளும் ஓப்பன் பண்ணுவா. ஓப்பன் பண்ண அவளுக்கு சரியான ஷாக்கு. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை ஃபிரெண்ட்ஸ்.